வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் இந்த டொமஸ்டிக் ஆர்ஓ ஃபில்டருக்குள்ளே எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அது எப்படி வயரிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஃபில்டர்ஸ் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபில்டர்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபில்டருக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னா செடிமெண்ட் ஃபில்டர் இன்சர்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ளோ எப்படி போகும், இன்புட் இங்கே வெளியிலேருந்து வர வாட்டர் வந்து இங்கே கொடுக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீ கார்பனோட அவுட்புட் இது. ஸோ ப்ரீ கார்பனோட அவுட்புட் எங்கே போகுதுன்னா சொலினாய்டு வால்வுக்கு என்ன போகுது, எஸ்வியோட இன்புட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். செடிமெண்ட்டோட அவுட்புட் வந்து ப்ரீ கார்பனுக்கு இன்புட்டு. ஸோ இதை அட்டாச் பண்ணிடுச்சு. பார்த்தீங்கன்னா இன்புட் இங்கே கொடுக்க போகிறோம், செடிமெண்ட் அண்ட் ப்ரீ கார்பனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொலினாய்டு வால்வ் எஸ்விக்கு போகுது, எஸ்விலேருந்து பம்புக்கு இன்புட்டாக போகுது. பம்போட அவுட்புட் பார்த்தீங்கன்னா மெம்பரேன் ஹவுசிங்க்கு போகும். பம்போட அவுட்டில் ஒரு டியூப் கனெக்ட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா மெம்பரேன் ஹவுசிங்கோட இன்புட். இது ரெண்டு அவுட்புட்ஸ் வரும். சென்டராக கீழே பாட்டமில் இருக்கிறது வந்து ப்ராடக்ட் வாட்ரு, சைடில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், இது வந்து ரிஜெக்ட் வாட்ரு. ஸோ பம்போட அவுட்டை வந்து மெம்பரனுக்கு இன்புட்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. மெம்பரன் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். மெம்பரன் ஹவுசிங்கை இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு அவுட்புட்ஸ் வரும். ஒன்று வந்து ரிஜெக்ட் வாட்டர், லெஃப்ட் சைடு இருக்கிறது ரிஜெக்ட் வாட்டர், சென்டராக கீழே பாட்டமில் இருக்கிறது வந்து ப்ராடக்ட் வாட்டர் வந்து இந்த போஸ்ட் கார்பனில் கனெக்ட் பண்ணுறோம். போஸ்ட் கார்பனில் பார்த்தீங்கன்னா இதான் அவுட்டு, இது இன்னு. ஸோ இந்த ப்ராடக்ட் வாட்டர் வந்து போஸ்ட் கார்பனோட இன்புட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். இது அவுட் ஆகிறது வந்து டேங்க்குள்ளே எடுக்கிறோம். ஸோ டேங்க்குள்ளே இருக்கிற கனெக்டர் டேங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் எடுக்கிறோம். போஸ்ட் கார்பனோட அவுட் எடுத்து டேங்க்ல விட போகிறோம். ப்ராடக்ட் வாட்டர் வந்து மெம்பரன்லேருந்து அவுட் ஆகிற ப்ராடக்ட் வாட்டர் போஸ்ட் கார்பனில் போய் போஸ்ட் கார்பன்லேருந்து டேங்க்குள்ளே போயிடுது. ஸோ இதோட ப்ராசஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டரோட டியூப் வந்து ரிஜெக்டோட கனெக்டரில் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இது என்ன பண்ணுறேன், வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு எஃப்ஆர்னு ஒன்று இருக்குது, ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்டர், அதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இது ரிஜெக்ட் வாட்டர் டியூபு, இதுதான் அந்த எஃப்ஆர் 450 ml. இது வந்து 450 மில்லி வந்து ஒரு நிமிஷத்துக்கு அலோவ் பண்ணுவோம். இது வழியாக ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்டர் இதுக்கு பேர். ஸோ பார்த்தீங்கன்னா மெம்பரனோட ரிஜெக்ட் வாட்டரை வந்து இந்த எஃப்ஆரில் கனெக்ட் பண்ணுறோம். வேஸ்ட் வாட்டரு இந்த எஃப்ஆர் வழியாக வெளியில் போயிடும். ப்ராடக்ட் வாட்டர் வந்து மெம்பரனோட அவுட்லேருந்து போஸ்ட் கார்பன் போய் போஸ்ட் கார்பன்லேருந்து டேங்க்குக்கு போயிடுது. இன்புட் வந்து இந்த செடிமெண்ட் ஃபில்டரில் கொடுக்க போகிறோம். ப்ரீ ஃபில்டரோட அவுட் எடுத்து இங்கே செடிமெண்ட்டோட இன்னும் கொடுக்க போகிறோம். இவ்வளோதான் ப்ராக்ரஸ் முடிஞ்சிச்சு.
அடுத்து வாட்டர் இன்புட்டு, இது வந்து செடிமெண்ட்டில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பேக் சைட் டோர் போட போகிறேன். சின்ன டியூப் வந்து வாட்டர் இன்னு, லென்த் டியூப் வந்து வாட்டர் அவுட்டு. நம்ம வந்து ஃபில்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு எஃப்ஆர் நான் வெளியில் விடுறதுனால எப்போவுமே எஃப்ஆர் கனெக்ட் பண்ணிக்கலாம். டோரை போட்டாச்சு, பேக் டோர் போட்டாச்சு. சின்ன டியூப் வந்து இன்புட்டு, பெருசு வந்து அவுட்டு. ஸோ இதை ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பவர் கார்டு இது ஆல்ரெடி ப்ரீ ஃபில்டரை பற்றி வீடியோ நான் முன்னாடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க. ப்ரீ ஃபில்டரோட இன்னிலேருந்து கேட் வந்து ஒரு டியூப்பை கொடுத்துறேன். அவுட் வந்து டேரெக்டாக ஃபில்டர் இன்னரில் போகுது. ஏன்னா புதுசாக பண்ணதுனால உள்ள ஏர் பபிள்ஸ் தான் இருக்கும். ரிலீஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து எஃப்ஆரை கனெக்ட் பண்ணாமல் அவுட்புட்டை டேரெக்டாக வெளில விடுறேன். இதுக்கு பேர் தான் ஃப்ளஷிங், ஃப்ளஷ் பண்ணுறதுமாங்க. இது வந்து ஏர் பபிள்ஸ்லாம் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் அந்த எஃப்ஆரை கனெக்ட் பண்ணோம்னா ப்ரெஷர் பில்டப் ஆகி ப்ராடக்ட் வாட்டர் வந்து டேங்க் வரும். ஸோ அதுக்காக சும்மா ஓட விட்டுருக்கேன். நம்பர் என்ன உள்ளே இருக்க ஃபில்டர்லாம் ஃப்ளஷிங் பண்ணுறேன். இப்போ வந்து நான் எஃப்ஆரை கனெக்ட் பண்ணுறேன். எஃப்ஆரை கனெக்ட் பண்ணி வச்சு உள்ள பம்புக்கு வந்து ப்ரெஷர் பில்டப் ஆகும். பம்ப்லேருந்து ப்ரெஷர் பில்டப் ஆகிறதுனால மெம்பரேனில் வந்து ப்ராடக்ட் வாட்டர் தனியாக பிரியும். இப்போ பாருங்க, எஃப்ஆரை கனெக்ட் பண்ணிட்டதுனால ஃப்ளோ இவ்வளோ தான் வருது. ஒரு நிமிஷத்துக்கு 450 ml தான் இது வந்து அலோவ் பண்ணும். உள்ள ப்ராடக்ட் வாட்டர் டேங்க்குள்ளே வருது.